வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. பூந்தமல்லி தனி தொகுதி திரு ஆர் பிரகாசம், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர். தமிழகத்தில் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீடுகளை முடித்துக்கொண்டு வேட்பாளர்களை அறிமுகம் செய்து அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளனர். அந்த வகையில் புதுவரவாக வந்திருக்கும் விஜய் 234 தொகுதிகளிலும் தனித்து களம் காண்கிறார். 29ஆம் தேதி 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்த விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார். 30ஆம் தேதி பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் அன்றைய தினமே பிரச்சாரத்தையும் தொடங்கினார். இதனிடையே தாவேகா வேட்பாளர் அறிவிப்பிற்கு பிறகு தமிழகத்தின் பல பகுதிகளில் பெரும் சர்ச்சைகள் வெடித்துள்ளன. நீண்ட நாட்களாக கட்சிக்காக உழைத்தவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற கட்சியில் இருந்து வந்தவர்களை மற்றும் பணம் படைத்தவர்களுக்கு விஜய் சீட் கொடுத்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சில இடங்களில் வேண்டப்பட்டவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் பூந்தமல்லி தாவேகா வேட்பாளர் பிரகாஷ் மீது பரபரப்பு பாலியல் புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்து வருபவர் பிரகாஷ். இவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். அந்த நிகழ்ச்சியில் தாவேகாவின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த திருமணத்தில் கலந்து கொண்ட மகளிர் அணி நிர்வாகி ஒருவரிடம் பிரகாஷ் அத்துமீறி தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த நிர்வாகி தாவேகா தலைமையுடன் புகார் அளித்துள்ளார். ஆனால் இது குறித்து எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கடும் அதிருப்திக்கு உள்ளான அந்த பெண் 30ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்ட SP அலுவலகத்திற்கு சென்று பிரகாஷ் மீது புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திருவள்ளூர் நகர காவல்துறையினர் பிரகாஷ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். 29ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பூந்தமல்லி தொகுதி வேட்பாளராக பிரகாஷை அறிவித்து அனைவரும் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று விஜய் கூறியிருந்த நிலையில் தற்போது அதே பிரகாஷ் மீது பெண் ஒருவர் புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செல்லும் இடமெல்லாம் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறும் விஜயின் தாவேகா வேட்பாளர் ஒருவரே சொந்த கட்சியில் நிர்வாகியிடம் அத்துமீறி நடந்திருப்பது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.